சம்மர் ஹாலிடே ஸ்நாக்ஸ் ரெசிபியில் சீரீஸ் 2ல் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு போலி. இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கட்டாயமாக ஒன் டைம் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலிக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 250 கிராம் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மேலால் கொஞ்சம் போல் காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை தடவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம போலிக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், மேஷ் பண்ணி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, வாசனைக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா தண்ணி விட்டு கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்துருக்கிற தேங்காய், வெல்லம், பருப்பு இது எல்லாமே நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வரும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டே பூரணத்தில் எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவும் நல்லா ஊறி இருக்கு. மாவுலையும் தேவையான உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவலான ரேஷியோவில் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். போலியை தட்டி எடுக்கிறதுக்கு வாழை இலை, பட்டர் ஷீட், பாலிதீன் கவர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் தடவிட்டு மாவை நல்லா தட்டிக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங்ஸை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடுங்க. மறுபடியும் கையால் நல்லா தட்டிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உருட்டி எடுத்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக பிசைஞ்சிருக்கிறதுனால தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களால் ஃபுல்லாக தட்டி எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட பூரணம் வெளியில் வராமல் ஒரே மாதிரி ஷேப்பில் அழகாக உருட்டி எடுத்துடலாம். சப்பாத்தி கல் நல்லா சூடானதும் இந்த பட்டர் ஷீட்டோட அப்படியே சேர்த்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டு எடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு உப்பி வந்தாலே போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரேடி அப்படியே விட்டுறாம 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா அழுத்தி விட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துருங்க. பொறுமையாக ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு போட்டு எடுங்க. அப்போ தான் மாவு நல்லா வேகும். இல்லைனா மாவு சரியாக வேகாது. நம்ம மைதா மாவில் பண்ணியிருக்கிறதுனால. இதே நீங்கள் கோதுமை மாவு வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே போல் செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. ஸோ மறக்காமல் இப்போவே ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் யூனிக்கான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.